ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் பைத்தானில் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மற்ற லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல, C++, ஜாவா, இதில் வந்துட்டு சிங்கிள் கோட்டெல்லாம் வந்துட்டு கேரக்டர் யூஸ் பண்ணுவோம், டபுள் கோட்டு மட்டும் தான் ஸ்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட் மூணுமே வந்து ஸ்ட்ரிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். பைத்தானில் கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப் இல்லை, அதனால் சிங்கிள் கோட்டையுமே நம்ம ஸ்ட்ரிங்காக தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிளில் சிங்கிள் கோட்டில் ஹாய்னு வச்சுருக்கேன். இப்போ பிங்கிற வேரியபிளில் டபுள் கோட்ஸில் ஹலோன்னு வச்சுருக்கேன். இப்போ சிங்கிற வேரியபிளில் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட ஸ்ட்ரிங் வந்துட்டு மோர் தென் ஒன் லைன் தாண்டி போகுதுன்னா நம்ம அதை வந்துட்டு ட்ரிபிள் கோட்ஸில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள், கம்ப்யூட்டரோட டெஃபினேஷன் அது மோர் தென் ஒன் லைன் தான் அந்த சென்டென்ஸ் போகும். அதனால் நான் வந்துட்டு அதை மல்டி லைன் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மூணுத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடுறேன். ஓகேவா, பிரிண்ட் ஏ, பிரிண்ட் பி, பிரிண்ட் சின்னு மூணுத்தையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட்டில் பார்ப்போம். மூணுமே ஸ்ட்ரிங் தான், மூணுமே தனித்தனி லைனில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ மூணு கோட்ஸுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்கார்டினேஷன், ரெப்பிட்டேஷன், மெம்பர்ஷிப், இந்த மாதிரி 5 ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸிங் எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூம் தனித்தனியாக எடுக்கணும்னா இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு 2 இருக்குது. பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி லெங்க்த்துக்கு ஒரு வேல்யூ கம்மியாக முடியும். இப்போ ஹலோங்கிற வேர்டுக்கு லெங்க்த் வந்து 5 அப்போ இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா 4லேயே முடிஞ்சிடும். அப்போ லெங்க்த்தோட ஒரு வேல்யூ கம்மியாக முடியும். இதுவே நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் ரிவர்ஸ்லேருந்து வரும். அப்போ -1லேருந்து ஸ்டார்ட் ஆகி -2, -3, -4, -5 வரையும் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். பிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஹலோங்கிறத டபுள் கோட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொன்றைத்தையும் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ பி ப்ராக்கெட்டுக்குள்ளார இண்டெக்ஸு இப்படி கொடுத்துட்டோன்னா நமக்கு ஒவ்வொரு வேல்யூவாக இப்போ அவுட்புட்டில் ஹலோங்கிறது தனித்தனியாக பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸாக தனித்தனியாக போகிறதுக்கு பதில் லூப் யூஸ் பண்ணி ஈஸியாக ஒரே லைனில் முடிச்சிடலாம். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிளில் ஹலோ இருக்கா, இப்போ ஃபார் ஐ இன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கோலன் வச்சுட்டு உள்ளார பிரிண்ட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஒவ்வொரு வேல்யூவாக தனித்தனியாக ஹலோங்கிறது அவுட்புட்டில் வந்துடும். இப்போது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபார் லூப்பில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, லெங்த் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துடணும். கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஐக்கு பதில் ஏ ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துடணும். இப்படி கொடுத்துட்டு ரன் பண்ணோன்னாலும் நமக்கு அவுட்புட்டில் கரெக்டாக வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்தேனே, அதே போல் நெகட்டிவ் இண்டெக்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸுக்கு மைனஸ் யூஸ் பண்ணுமா, இப்போ -1, -2, -3, -4, -5 போட்டால் நமக்கு வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து ஹலோ எப்படி வருமோ அப்படி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் எ சப்ஸ்ட்ரிங் ஃப்ரம் எ மெயின் ஸ்ட்ரிங் இஸ் கால்ட் ஸ்லைசிங். அதாவது மெயின் ஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரிங், அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது தான் சப்ஸ்ட்ரிங்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லைசிங் யூஸ் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ் பாருங்கள். ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேம் கொடுத்துடணும். ப்ராக்கெட்டுக்குள்ளார ஸ்டார்ட்டு, எண்டு, ஸ்டெப்பு மூணுத்தையுமே 3 வேல்யூமே கொடுத்துடணும். இந்த 3 வேல்யூமே வந்துட்டு ஆப்ஷனல் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலான்னு வச்சுக்கேன். இப்போ இண்டெக்ஸ் 0ல் தானே ஸ்டார்ட் ஆகும், அதனால் 0வே டிஃபால்ட்டாக அது எடுத்துக்கும். அதே போல் எண்டிங் வேல்யூ கொடுக்கலன்னா ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் டிஃபால்ட்டாக அது எடுத்துக்கும். அதே போல் ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலனா டிஃபால்ட்டாக அது 1ன்னு வச்சுக்கோம். சப்போஸ் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தோன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஸ்லைஸ் போவோம். சப்போஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தா ரிவர்ஸ்லேருந்து வரும், ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் மூவ் ஆகி ஒரு வேல்யூவாக பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்களேன். இப்போ ஸ்லைஸ்குள்ளார ஒன்லி நான் வந்துட்டு கோலன் மட்டும் வைக்கிறேன். அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஸ்டெப் எதுவுமே கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போ ப்ரோக்ராம் என்ன பண்ணால் ஹலோங்கிறது ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிடும். இப்போ எதுவுமே கொடுக்கலனா டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும். இப்போ சிங்கிள் கோலன் கொடுத்தாலும் சரி, டபுள் கோலன் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்துட்டு எம்டியாக கொடுக்குறதா அர்த்தம். எப்போ இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் கேட்டாலும் சரி, நம்ம ஸ்ட்ரிங்குக்கு கீழே வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ எழுதி வச்சிடணும். இப்போ ஹலோ பைத்தான் ப்ரோக்ராமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி 23 வரைக்கும் இண்டெக்ஸ் போகுது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பிரிண்ட்டில் கொடுக்குறோம், 0:10:1. அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ 0, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, எண்டிங் இண்டெக்ஸு 10. இப்போ 10னா 10th இண்டெக்ஸ் வரையும் பிரிண்ட் ஆகுது, 9th வேல்யூ வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸ்டெப் வேல்யூ வந்து 1னா ஒரு வேல்யூவாக பிரிண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் அவுட்புட்டாக என்ன வரணும், ஹலோலேருந்து பைத்தானில் இந்த TH வரைக்கும் வரணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், அவுட்புட் பாருங்கள் அதே போல் வருது. நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலனாலும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு எடுத்துக்கும். இப்போ நான் எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள், அதே அவுட்புட் தான் வருது. இதில் கொடுக்கக்கூடிய 3 ஆர்குமெண்ட்மே ஆப்ஷனல் தான், அதனால் நான் எதை வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்டிங் வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டேன். எண்டிங் வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டா டிஃபால்ட்டாக அது கடைசி வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும், 2 வேல்யூ ஜம்ப் ஆகி பிரிண்ட் ஆகும். நான் எங்கெங்கெல்லாம் டேஷ் போட்டிருக்கணும் அந்தந்த வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், அவுட்புட்டை பாருங்கள். அதேமாரி 2 வேல்யூ ஜம்ப் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கா. இப்போ நமக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகுனா என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்காம -1 ஸ்டெப் வேல்யூ மட்டும் கொடுத்தோன்னா இந்தமாரி ரிவர்ஸில் நமக்கு வந்துடும்.
ஸோ பைத்தானில் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஸ்லைசிங் மூலியமாகவே பண்ணிடலாம். அப்போது பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற லாங்குவேஜில் விட பைத்தானில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார என்ன பண்ண போகிறோன்னா, பியில் இருக்கிற வேல்யூவை இந்த ஸ்லைஸ் பண்ணி வர வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணிடணும், இஃப் கண்டிஷனில் இஃப் பி டபுள் ஈக்குவல் டு பி ப்ராக்கெட்டில் ::-1, அதாவது இப்போ ரிவர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அது அப்படியே பாக்கி இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷன் ட்ரூனா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை என்ன கொடுத்துட்றோம், பாலிண்ட்ரோம் அப்படின்னு டெசிஷன் எடுத்துடுறோம். எல்ஸில் வந்துட்டு நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண அவுட்புட்டாக என்ன வரும், நாட் பாலிண்ட்ரோம்னு வரும். ஓகேவா? ஏன்னா ஹலோ பைத்தான் ப்ரோக்ராம் திருப்பி போட்டால் கண்ணாப்பினான்னு வரும், அதனால் நாட் பாலிண்ட்ரோம் தான் வரும். இப்போ பாலிண்ட்ரோம் இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுப்போம். RER திருப்பி போட்டால் RER தான் வரும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் பாலிண்ட்ரோம் அப்படின்னு வருது. அப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? நமக்கு ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் இருக்கிறதுனால பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம்னா ரொம்ப சிம்பிளாக 4-5 லைன்லேயே முடிஞ்சிருது. இது வந்து மற்ற லாங்குவேஜ்லாம் பண்ண முடியாது, பைத்தானில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷனில் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷனுங்கிறது 2 or more ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக மாற்றுறது தான் அதோட வேலை. இதுக்கு வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஆப்ரேட்டர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஏங்கிற வேரியபிளில் ஹலோங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது, பிங்கிற வேரியபிளில் ஜிகேன்னு இருக்குது. நான் பிரிண்ட்டுக்குள்ளார A + Bன்னு சொல்லிட்டேன்னா இது ரெண்டும் ஜாயின் ஆகி நமக்கு அவுட்புட்டில் ஹலோ ஜிகேன்னு வந்துடும். இப்போ நடுவில் ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணணும், A ப்ளஸ் நடுவில் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார ஸ்பேஸ் வச்சுட்டு அடுத்து +B கொடுத்துட்டோன்னா இந்தமாரி ஹலோ ஜிகேங்கிறது ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஹலோ ஜிகேக்கு பதில் நான் இன்னொரு ஸ்ட்ரிங்கும் ஜாயின் பண்ணுறேன். வெல்கம் டு கணேஷ் CS ராக்கர்ஸ் யூடியூப் சேனல், இதையும் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். நமக்கு வந்துட்டு ஹலோ ஜிகே வெல்கம், அதில் ஜிகேக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் வேணுன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. திரும்ப ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஹலோ ஜிகே வெல்கம் டு கணேஷ் CS ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ஸ்ட்ரிங் ரிப்பீட்டேஷன். இதுக்கு வந்துட்டு ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்கை மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். பிங்கிற வேரியபிளில் ஜிகே இருக்குது. இப்போ B × 5 கொடுத்துட்டா 5 டைம்ஸ் இந்த ஜிகேங்கிறது பிரிண்ட் ஆகும் நமக்கு. இப்போ ஜிகேக்கு பதில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஜிகேக்கு பதில் ஸ்பேஸோட 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த ஜிகேங்கிற வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை வச்சுட்டு தான் அதை பிரிண்ட்டில் கொடுக்கணும்னு இல்லை, டேரெக்டாக அந்த ஜிகேங்கிற ஸ்ட்ரிங்கே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளார கொடுத்துக்கலாம். இப்போ பியை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளார ஜிகேன்னு கொடுத்து ×5 சொன்னாலும் நமக்கு டேரெக்டாக அவுட்புட்டில் இந்தமாரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஆப்ரேஷன் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதில் 2 வேலிடேஷன் பண்ணுவோம், இன்னு நாட் இன்னு. இன்னுங்கிறது இந்த வேல்யூ இதில் இருக்கான் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதே போல் நாட் இன்னுங்கிறது இந்த வேல்யூ இதில் இல்லையான்னு செக் பண்ணும். இல்லைனா ட்ரூ, இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ சிஎஸ்ங்கிற வேர்டு கணேஷ் CS ராக்கர்ஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ட்ரூ வரணும். அடுத்து இல்லையான்னு கேட்குறோம், இருக்குது. அப்போ நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரணும் நாட் இன் செக் பண்ணும்போது. பைத்தானில் வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், அதாவது வேல்யூவில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. அதனால் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் சில வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா நமக்கு எரர் தான் வரும். அதே போல் பர்டிகுலர் இண்டெக்ஸில் ஒரு வேல்யூ டெலிட் பண்ண நினச்சாலும் நமக்கு எரர் தான் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். எஸ்ஸில் கணேஷ் CS ராக்கர்ஸ்னு ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ நான் டெலீட்டில் S(0), அதாவது 0th இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் டெலிட் பண்ண நினைக்கிறேன். நமக்கு எரர் வருது. என்ன எரர் சொல்லுது, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் டெலிஷன் அப்படின்னு சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ட்ரை பண்ணுறேன். இப்போ 0th இண்டெக்ஸில் ஹச்ங்கிற வேல்யூ அசைன் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா அசைன்மெண்ட்டும் ஸ்ட்ரிங்கில் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்போ ஸ்ட்ரிங்கை டெலிட்டே பண்ண முடியாதுன்னு கேட்டால் டெலிட் பண்ணலாம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் டெலிட் பண்ண முடியாது. ஃபுல் ஸ்ட்ரிங்கை டெலிட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் யூஸ் பண்ணாமல் டெல் ஸ்பேஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்துட்டு S is not defined அப்படின்னு ஒரு எரர் வரும். ஏன்னா எஸ்ஸை டெலிட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண நினச்சா S is not defined வரும்ல, டெலிட்டான வேரியபிளை நம்ம திரும்ப பிரிண்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால அந்த எரர் வருது. மற்றபடி ஆனால் வேரியபிள் டெலிட் ஆகிடுச்சு.